அனைவருக்கும் வணக்கம். வேலுண்டு வினையில்லை, வெற்றிவேல் வீரவேல். குமரகுடு ஜோதிட நிலையம், குருவரடியூர் ஜோதிடர் அன்பு பொன்னுசாமியின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, 2 திருமண ஜாதக அமைப்பு யாருக்கு? பொதுவாகவே தன்னுடைய லக்னத்திலிருந்து 7ஆம் இடம் என்பது தன்னுடைய களத்திரத்தை குறிக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதனுடைய அடிப்படையில் விதிகள் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளார்கள். அதில் முதல் விதி, 7ஆம் இடம் தன்னுடைய களத்திரஸ்தானம் பலவீனம் அடைந்து இருந்தால் அந்த ஜாதகர் 2 திருமண அமைப்புக்கு உள்ளாவார். 2வது பாயிண்ட், 8ஆம் வீடு அல்லது 11ஆம் வீடு வலுப்பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கும் 2 திருமண வாய்ப்பு அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். 3வது பாயிண்ட், 7இல் ராகு அல்லது கேது இது இருந்து சேர்க்கை, ராகு சந்திரன் சேர்க்கையோ அல்லது ராகு சனி சேர்க்கையோ அல்லது கேது சந்திரன் சேர்க்கையோ அல்லது கேது சனி சேர்க்கையோ ஒரு ஜாதகருக்கு 7இல் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு 2 திருமண வாய்ப்பு. 7ஆம் அதிபதியானவர் 6, 8, 12இல் மறைந்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கு 2 திருமண வாய்ப்பு அமையும். 7ஆம் வீடோ 7ஆம் வீட்டு அதிபதியோ மற்றும் களத்திரக்காரகனாகிய சுக்கிர பகவானோ, இவர்கள் சுக்கிரன் சனி இந்த தொடர்பு கிரக சேர்க்கை, அதுக்கடுத்து சுக்கிரன் செவ்வாய் இந்த கிரக சேர்க்கை, சுக்கிரன் ராகு இந்த கிரக சேர்க்கை, சுக்கிரன் கேது இந்த கிரக சேர்க்கை இதில் அமர்ந்திருந்தாலும் இவர்களுக்கு 2 திருமண வாய்ப்பு அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இரட்டை ராசிகள் என்று சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய ராசிகளில் 7ஆம் வீடு அமைந்தோ அல்லது 7ஆம் வீட்டு அதிபதியோ இருந்தால் இவர்களுக்கு 2 திருமணம் அமையும். அதற்கடுத்தது 7ஆம் வீட்டை விட 11ஆம் வீடு வலுப்பெற்றிருந்தால் அவர்களுக்கு 2 திருமணம் அமையும். அதற்கடுத்தது கிரக சேர்க்கை என்று பார்த்தோன்னா 7இல் கேது இருந்து 12இல் சனி இருந்தால் அந்த ஜாதகருக்கு 2 திருமணம் அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதற்கடுத்தது 7இல் சனி சந்திரன், 7ஆம் இடத்தில் சனி செவ்வாய், 7ஆம் இடத்தில் ராகு சுக்கிரன் இந்த அமைப்புகளில் இருந்தாலும் அவர்களுக்கு 2 திருமணம் அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நன்றி, வணக்கம்.